இன்னைக்கு நான் காய்கறி கூட்டு செய்கிறேன். கூட்டு வந்து ஆட்டாம ரொட்டிக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான ஜாமான்னு பாருங்கள். கத்திரிக்காய் நான் 3 கத்திரிக்காய் எடுத்து சிறுசாக வெட்டியிருக்கேன். உருளைக்கிழங்கு 2 வெட்டியிருக்கேன். கேரட்டு 2 கேரட்டு வெட்டி வச்சுருக்கேன். பட்டாணி ஒரு பங்கு, தக்காளி வந்து ஒரு தக்காளி விதையை எடுத்துகிட்டு வெட்டி வச்சுருக்கேன். இங்கே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1, வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு, கசகசா, சீரகம், பெரிய சீரகம், தேங்காய் எல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன். சின்ன ஸ்பூனில் வந்து கசகசா 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, பெரிய சீரகம் 1 ஸ்பூனு, தேங்காய் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் வச்சு அரைச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு தேவையானது, ஒரு பட்டை, 2 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், உளுத்தம்பருப்பு, கடுகு, இதுதான் தாளிக்கிறது. உப்பு தேவையானது. இது செய்ய விதம் பாருங்கள். இப்போ சட்டியை சூடாச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த எண்ணெயை நான் நெய்யும் கலந்துக்க போகிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா போட வேணாம், வெறும் எண்ணெயை ஊற்றிக்குங்க. நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் தாளிப்பு போடுறேன். வெங்காயத்தை கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் போடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு நான் போடுறேன். பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டுறேன். உருளைக்கிழங்கு போட்டுறேன். இப்போ நான் கேரட்டை போடுறேன். கத்திரிக்காய் போடுறேன். தக்காளி பட்டாணியை போடுறேன். போட்டுட்டு அப்போ அரைச்சி வச்சுருக்கேன்ல சீரகம், தேங்காய், அதை போட்டேன்.
அரைச்ச மிளகாய் கொஞ்சம், உப்பு தேவையான முதல்ல கொஞ்சோண்டு போட்டோம். இப்போ வந்து காய்கறிக்கு பத்தலைன்னு அப்புறம் போட்டோம். அதை கொஞ்சம் எண்ணெயில் வேகட்டும். கொஞ்சம் வெந்த பிறகு அப்புறம் தண்ணி ஊற்றிக்குவோம். மூடி வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். அப்போ கொஞ்சம் நேரம் சொல்லி தண்ணி ஊற்றுவோம். திறந்து பார்த்துட்டு தண்ணியை ஊற்றுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். மூடி வச்சோம். இப்போ திறந்து பார்க்கலாம் வந்துருச்ச காய்கறின்னு. காய்கறி வந்துருச்சு. நான் அடுப்பு உப்பு சரியாக இருக்குன்னு பார்க்குறேன். உப்பு சரியாக இருக்குது. நான் பரிமாறுறேன் பாருங்கள். காய்கறி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.